ஸோ பேக் டு அப்டேட் வீடியோக்கு வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த அப்டேட் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அகேன் WWE ஹால் ஆஃப் ஃபேமர் ஒருத்தர் அப்கமிங் ஸ்மாக்டவுனுக்கு ரிட்டன் ஆக போகிறாரு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் ஐடியாவை நம்ம சிஎம் பங்கு தான் கொடுத்துருக்காராடான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியாவை தலைவன் கொடுத்து வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாகவே பார்த்துருவோம். ஒரு சில ரெஸ்லிங் அப்டேட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட்னஸ் வீடியோ புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் ரிட்டையர் ஆகிட்டாருன்ற மாதிரி நிறைய ஃபேக் நியூஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சேனலில் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் காலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்டேட்ஸ்லாம் வந்து கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். ஸோ நம்மளுடைய கார்லிட்டோவில் இருந்து தான். ஸோ இப்போ கரண்ட்டாக கார்லிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி WWE ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்றது உங்களுக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் ஒரு சில நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ கார்லிட்டோ ஒன் செகண்ட் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா ஜட்மெண்ட் டேலே கார்லிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானிக் ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தார். என்னதான் பெரிய லெவலில் ரோல் கொடுக்கலனாலும் அவர் தனித்துவமாக கார்லிட்டோ தெரிஞ்சார். அந்த மாதிரி WWE நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல கூட ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து வர வச்சிருவாங்கன்ற மாதிரி பார்த்தது தான். பட் இருந்தாலும் அவர் வரமாட்டார் போல. அந்த மாதிரி ஒரு செயலை தான் WWE இப்போ வரைக்கும் கரெக்டாக பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக WWE வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்லிட்டோவை இன்டர்னல் ராஸ்டர் லிஸ்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல் ராஸ்டர் லிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகேன் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அலுமினி செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சு WWEலேருந்து ரிலீஸ் ஆகி போனவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினி செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிடுவாங்க. அதர்வைஸ் இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்மளுடைய கார்லிட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினி செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பலாம். ஏன்னா இதுக்கு நமக்கு PW இன்சர் தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அகேன் கார்லிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமா வருவாரான்றது தெரியலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய AEW ரிலேட்டட் தான். ஸ்ப்ரிங் கண்ட AEW வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பையும் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபை பண்ண போகிறன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதர்வைஸ் நம்ம AEW ஆல் இன் பேப்பரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கென்னி ஓமேகாவுக்கும் நம்மளுடைய ஒகாடாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்க போது. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சாம்பியனாக இருக்காங்க. ரெண்டு பேரில் வின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா AEWயோட யூனிஃபைட் சாம்பியன் ஆவாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக நமக்கு நியூஸஸ்லாம் வந்திருக்கு. நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக அந்த யூனிஃபைட் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா மிட் கார்டுக்கு கொண்டு போகாமல் ஒரு மெயின் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. டோனி கான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைட்டில் யூனிஃபை பண்ணதுக்கான ரீசனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மெயின் சாம்பியன்ஷிப்பாக இருக்க போகுது. ஸோ AEWல எப்படி AEW வேர்ல்டு சாம்பியன்ஷிப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒன்ஸ் அகேன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்க்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து காட்ட போகிறாங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷோஸ் இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு ஷோஸ்க்கும் ஒவ்வொரு டாப் டைட்டில் இருக்குன்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதை பண்ண போகிறாங்க போல. அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அகேன் WWE வந்து பார்த்தீங்கன்னா AEWலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீமை இப்போ வரைக்கும் கரெக்டாக WWEல கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு ரெசில் அப்சர்வர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக AEWல உள்ள பிரைவேட் பார்ட்டின்ற ஸ்டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா WWE கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE மேனேஜ்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரெக்டாக பிரைவேட் பார்ட்டி, ஸோ அவங்க ரெண்டு பேருடைய கான்ட்ராக்ட் இப்போ வரைக்கும் கரெக்டாக எக்ஸ்பைரி ஆக போகுது. இப்போ வரைக்கும் அவங்க ரீசைன் பண்ணுவாங்கன்ற மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. பட் நாட் கன்ஃபார்ம் இன்னும் அவங்க வந்து WWE விட்டு AEW விட்டு போக போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அவங்களுடைய கான்ட்ராக்ட் வந்து ரினியூ பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லலை. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரெக்டாக WWE மேனேஜ்மெண்ட் வந்து பிரைவேட் பார்ட்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களாமா. அவங்க AEW விட்டு போகிற பட்சத்துக்கு அவங்க பாசிபிளி WWE வரலாம். WWE அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுவாங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கடைசி ரெண்டு மெயின் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்மாக்டவுனில் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. சரி ரைட், இப்போ கரெக்டாக நம்ம ரெண்டு மெயின் அப்டேட்ஸ் ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது WWE ஹால் ஆஃப் ஃபேமர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ கரெக்டாக WWE ஹால் ஆஃப் ஃபேமர் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஸ்மாக்டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆக போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அப்கமிங் மீன்ஸ் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் கிடையாது, நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆக போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. நமக்கு ரெசில் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்மளோட WWE ஹால் ஆஃப் ஃபேமர் ட்ரிஸ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆக போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாசிபிளி எவல்யூஷனோட 2 பேப்பரையும் நடத்த போதில்லை. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடாக வந்து நம்மள ட்ரிஸ் ஸ்டேட்டஸ் வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு ரோல் ஒன்றும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஸ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWEல இருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதுவும் பாசிபிளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ட்ரஸ்டட் தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனுக்கு நம்மளுடைய ட்ரிஸ் ஸ்டேட்டஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட் ஹோஸ்ட் ஐடியாவை வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு தான் கொடுத்துருப்பாருன்ற மாதிரி என்னால் சத்தியமாக நம்ப முடியல. பட் தலைமை பண்ணி வச்சிருக்காரு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். அந்த மேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லோகோஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் ஐடியாவை சிஎம் பங்கு தான் கொடுத்துருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்கு WWE கிட்ட அப்ரோச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்களாமா. இதை வந்து ஃபைட்ஃபுல் செலக்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஎம் பங்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே பிச் பண்ணி வச்சிருந்தாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சிஎம் பங்கு மெயினாக இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாருன்னா ஸோ அந்த ரெஸ்லர்ஸோட அட்டையரில் வந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த ஆடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அப்ரோச் பண்ணாராம. குறிப்பாக சொன்னால் அந்த 2030
13 ஆர் 12 எனக்கு தெரில. பிராக் லெஸ்னர் அவருடைய ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரெஸ்லர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம்ன்ற மாதிரி சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாராமா. அண்ட் ஆல்சோ ஸ்டில் டாக்ஸ் போய்கிட்டு தான் இருக்காமா. ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லர்ஸோட ஆட்டேரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ வரைக்கும் கண்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்களாமா. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாகவே கலாய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணானுங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி கோடி ஒரு அட்டேர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மீமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்கன்னா எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. பட் டிகேஓ என்ன நினைக்கிறானுங்கன்றது தெரில. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி கருமத்தை ஒன் செகண்ட் பண்ணுவாரான்றதை தெரில. பட் சிஎம் பங்க ஒழுக்கணும் போட்டு அன்றே கணித்தார் செத்ராலன்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காரு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ண போகிறோம். வெனஸ்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வரப்போது. அதே மறக்காம செக் அவுட் பண்ணாமல் இருந்துக்கோங்க. செக் அவுட் பண்ணி இருந்துக்கோங்க. சாரி, ரொம்ப ரோலிங் ஆகுது. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானுக்கு வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ நிறையாவே இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.